ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இது டே 2 செகண்ட் பார்ட்டு. இப்போது ரேஸ் மோகோஸ் ஃபோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். இப்போது ஒரு சர்ச் பார்க்குறீங்க. இந்த ஃபோர்ட்டுக்கு நாங்கள் கீழே இருந்து இறங்கி நடந்து தான் மேலே போயிட்டுருக்கோம். பார்ப்போம். மேலே வந்துட்டோம், பார்த்தீங்கனாலே தெரியும். என்ன ஃபோர்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ரேஸ் மோகோஸ் ஃபோர்ட் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஃபோர்ட்டோட என்ட்ரன்ஸு ஒரு ஸ்மால் ஃபோர்ட்டு தான் ஆக்சுவலாக. சேஃப்டிக்காக டெத் ஹோல். திஸ் வாஸ் யூஸ் டு ஷூட் த்ரூ ஹாட் ஆயில் ஆன் த எனிமி ஹூ. அதாவது யாருன்னா வந்து எனிமி, அதாவது எதிர்நாட்டு மக்கள் யாருன்னா வந்தாங்கன்னா அவங்கள வந்து சூடான எண்ணெயை மேலேருந்து ஊற்றி அவங்கள வந்து கொல்றதுக்காக இது ஹோல்ஸ் வச்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு ஜெயில். உள்ளே சப்போஸ் யாருன்னா வந்து அன்அஃபிஷியலாக உள்ளே வந்தாங்கன்னா அவங்கள வந்து ஜெயிலில் போடுறதுக்காக உள்ளே போய் பார்க்கலாம். ஸோ உங்களை வந்து நான் இப்போ இவரை வந்து நான் ஜெயிலுக்குள்ளே போட்டு லாக் பண்ணுறேன். ஹலோ, ஜாமீன் யாருங்க கொடுத்தது அவருக்கு? ஆமாம், இவர் வந்து படிக்கட்டு எடுத்துக்கிறாரு. ஏங்க ரஜினி ஸோ நம்ம ஃபோட்டோட உள்ளே வந்திருக்கோம். அந்த ஃப்ளவர் ட்ரீ பார்த்தீங்களா? அது ஆக்சுவலாக காகித பூன்னு சொல்லுவோம். அந்த ட்ரீ தான் கோவாவில் வந்து அதிகமாக இருக்கும் அந்த பிளேஸு. ஸோ மேலேயும் போய் பார்க்கலாம். இது வந்து ஒரு கிராஃப்ட் சென்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. கிராஃப்ட் சென்டர் ஸ்ட்ரக்சர் இஷ்யூ. பார்த்தீங்கன்னா பில்டிங் 2005 வந்து ஒரு டெமாலிஷன் ஸ்டேஜ் போயிருக்கு. அதுக்கப்புறம் அதை ரீபில்டு பண்ணியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் என்ட்ரன்ஸ் ஸ்டெப்பு ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம இந்த பில்டிங்குள்ளே போகிறோம். ஸோ இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் வச்சுருக்காங்க இங்கே பார்த்தீங்கன்னா. யா ப்ளீஸ் யூ கேன் ஹாய். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் இதுதான் நம்ம ரிசப்ஷன் இந்த பில்டிங். இங்க இருந்து நம்ம வந்து நடந்து இந்த வழியா ஏறி நம்ம தூங்காது வந்தோம். இங்கதான் வந்து நம்ம உட்கார்ந்து எல்லாரும் போட்டோ எடுக்கிறோம். ஓகே, இதுதான் என்ட்ரன்ஸ். இதுக்குள்ள வந்து போறதுக்கு முன்னாடி நான் வந்து டெத் ஹோல் பார்த்தோம். டெத் ஹோல் வந்து ஆயில் வச்சு எல்லாத்தையும் வந்து எனிமீஸ் யாரும் பிரீச் ஆகக்கூடாது, என்டர் ஆகக்கூடாது அப்படின்ற சேஃப்டி கார்டு வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ இந்த ஃபோட்டோ வந்து எவ்வளோ செக்யூர்டாக வச்சுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஆக்சுவலாக நீங்கள் இப்போ எதை வச்சு நீங்கள் செக்யூர்டுன்னு சொல்கிறீங்க? இந்த ஒரு என்ட்ரி மட்டும்தான் அவங்களால உள்ளே வர முடியும். பாருங்க, இந்த ஒரு வழி தவிர வேறு எங்கேயுமே உங்களுக்கு வழி கிடையாது. இப்போ இல்லை இங்கே நீங்கள் காம்பவுண்ட் வால்ஸ் வந்து ரொம்ப ஸ்மாலாக தான் இருக்குது என்னை பொறுத்தவரையில். ஏன்னா வந்து ஜஸ்ட் ஒரு ரோப் போட்டு நம்ம மேலே ஏறி இருக்கோம். எப்படி சொல்கிறீங்க? மேலே வந்து காவலாளிகள் இருந்திருப்பாங்கன்றீங்களா? இதுதான் வந்து காவலாளிகள் இருக்கிற இடம். ஓகே, இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா இடமும் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இது என்னது? தெரியலங்க, எனக்கு சொல்றேன். பேர் எழுதல. நீங்கள் பார்த்தாலும் தெரியுது. நீங்கள் இதுதான் ஆக்சுவலாக சர்ச்சோட அந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து சர்ச்சு தான். இதுதான் உங்களுக்கு
வந்து அது கோட்டை வாசல் மாறணிக்கிறது இந்த ஸோ எனிமீஸ் வந்து யாராவது இங்கே உட்காந்தாலும் இங்கெல்லாம் போருக்கு வருவாங்க உங்களை வந்து இங்கேருந்து அட்டாக் பண்ணுறதுக்காக. வருவாங்க சரி. இந்த பக்கம் வழியா இப்படி ஏறி வருவாங்க. இங்க யாராவது வந்தாங்கன்னா ஏறி வந்து இங்க வரும்போது ஓகே இங்க இருந்து இவங்க ஷூட் பண்ணுவாங்க. மேலே போய் உட்காருவாங்க. இந்த வழி இருக்குல்ல இது எல்லாமே வந்து பார்த்தோன்னாக்கா ஒவ்வொரு இது எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக இது வந்து டைரெக்டாக ஓஷனில் கனெக்ட் ஆகிற ரோடு வழி. இது பார்த்தீங்கன்னா பேக் சைடு. இங்கே சுற்றி வந்து ஏற தேவையில்ல. ராஜா வந்து இந்த பக்கம் ஈஸியாக மேலே ஏறி வந்துருவாங்க. ஓகே நைஸ். இந்த பில்டிங் எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க, இதுதான் ராஜாங்கம் நடக்கிற இடம். அந்த ஆனா அது பின்னாடி ஜெயில் இருக்கு. பார்க்கலாம். அது எதுக்கு இங்க வச்சிருக்காங்க? இது இல்லை என்ன ஃபஸ்ட்டு இது என்னன்னு பாருங்கள். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே ரூஃப்லாம் இப்போ தான் ரெனோவேட் பண்ண மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக ஃபேன்ஸ் எல்லாம் புதுசாக இருக்குது. சின்ன மொமெண்ட் மட்டும் தான் பார்த்து எப்படி பாழடைஞ்சு போயிருக்கு பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் ரெனோவேட் பண்ணியிருக்காங்க. இந்த கடல்லேருந்து நேராக உங்களுக்கு என்ட்ரி ஆகிற வழி புரியுதா. ஸோ அந்த கடல்லேருந்து நேராக உங்களுக்கு வரலாம். ஆனால் நம்மளுக்கு என்ட்ரி வாங்கி இந்த சைடு உங்களுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற என்ட்ரி மூலமாக கார் வர அதாவது நம்ம கழுத பாதைன்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த வழியில் நம்மளை டிக்கெட் வாங்கி உள்ள அமைச்சிருக்காங்க.
தெரியுதா அப்படியே கடல்ல கலக்குது وحدي يجمع الصنفار بيبي تخدم تحرك في الكار نعبي الكيشطان خبي في الكونت موحشة طلعت على بونت وحدي يجمع الصنفار بيبي تخدم تحرك في الكار نعبي الكيشطان خبي في الكونت موحشة طلعت على بونت حبتني نقولها جدام لامور واليوم يخوف شوفي ما بقيتش نعاود لافاط خبيتو قلبي دوبوي ما بال عندي وما عيني يا ما مير واني وحدي في لاكير ندرح كار ونخسر مع لامير نتفكر لي كانوا دي فرير ضحكنا وبكينا كيف جوعنا وكلينا الفتات بتنا البرا في الغربة والبلاد في اللقنا صوارد في القش وشيخات لا ديبوش دي بولا ميردا لا في دو بوبي متمرد كيف وجي جامي نجبد مي اوجي كرابينا والفوشي دوم فيا بوشيو